Hi friends, இந்த வீடியோவில் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஸ்டேஷ்னரி திங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெப்பா பிக் ஃபேமிலி பென்சில். இதில் வந்து 4 கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வரும். அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து பெப்பா பிக், அடுத்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறது ஜார்ஜ், அடுத்து கண்ணாடி போட்டிருக்கிறது டேடி பிக், அடுத்து மம்மி பிக். இந்த மாதிரி 4 கேரக்டர்ஸ் இருக்கும். இதில் வந்து அந்த பென்சில்ஸ்லேயும் கீழே அந்த இமேஜஸ் கார்ட்டூனில் எப்படி வருமோ அதே மாதிரி இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம வந்து ஒன்று ஒன்றா மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பென்சில் இது. மேலே இருக்க எரேசஸ் வந்து நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கும்போது நமக்கு இதை வச்சு அழிக்கிறதுக்கு மனசே வராது. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இதோட ஷார்ப்னஸ் குறைஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம அடியில் வச்சுட்டு அடுத்ததை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ப் பண்ண தெரியாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பென்சில்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லேயும் பென்சில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் யூனிகார்ன் பென்சில்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒன்று பிங்க் கலர், ஒன்று வந்து பர்பிள் கலரில் இருக்குது. நமக்கு நிறைய கலர்ஸில் கிடைக்கும். மேலே வந்து யூனிகார்ன் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்கிறதும் எல்லாமே இருக்கும். மற்றபடி இது வந்து சேம் மெத்தட் தான். அந்த பெப்பா பிக் பென்சில் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸில் பென்சில்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு மாடல் பென்சில். இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இது கலர் பென்சில் கிடையாது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பென்சில் தான். இதில் வந்து ஒரே ஒரு மூடி அந்த எண்டில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒவ்வொரு கலரும் 2 கொடுத்துருப்பாங்க. அந்த பீட்ஸ் மாதிரி இருக்க ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக கலட்டிடலாம். ஸோ நமக்கு பிடிச்ச ஆர்டரில் அந்த கலர்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து பாதி மட்டும் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஃபுல்லுமே வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பென்சில்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரிண்டட் பென்சில்ஸ். இது வந்து நார்மலான பென்சில் தான், ஆனால் இதில் வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ஒயிட், அடுத்து பார்த்திங்கன்னா சிண்ட்ரெல்லா, அடுத்தது பார்த்திங்கன்னா ராபுன்செல், அடுத்தது வந்து மெர்மைட் பென்சில். ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கூட பென்சிலில் பிரிண்ட் ஆகி வருது. ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃப்ரோசன் பென்சில். இதுவுமே பாருங்கள் சூப்பராக அந்த 2 கேரக்டரும் இருக்கிற மாதிரி அழகாக இருக்குது. அடுத்த பென்சில் பார்த்திங்கன்னா தமிழ் பென்சில், அதாவது தமிழ் லெட்டர்ஸ் ஆலேருந்து அக்கு வரைக்கும் இருக்கிற மாதிரி அதில் அந்த எக்ஸாம்பிள்ஸோட அதோட இமேஜஸோட இந்த பென்சிலில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பென்சில்ஸ் கூட இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய எரேசர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பென்சில் மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு எரேசர். நல்லா வளைக்க முடியும், நல்லா திக்காக பென்சில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ குழந்தைங்க வந்து அழிக்கிறதுக்கு கையில் பென்சில் மாதிரி பிடிச்சி அழிக்கலாம். இதுவுமே நிறைய கலர்ஸில் கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிங்க் கலரில் யூனிகார்ன் டிசைனில் இருக்குது. செகண்ட் ஒன் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் மெர்மைட் டிசைனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கும், நிறைய கலர்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் எரேசர்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பெப்பா பிக் எரேசர். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக அந்த கேரக்டர் மாதிரி அப்படியே இருக்கும். இதோட ஷூ கூட நம்ம தனியாக அப்படியே கலட்டிட்டு மாட்டிக்கலாம். அடுத்து மேலே இருக்க அந்த ரெட் கலரையுமே முன்னாடியும் பின்னாடியும் தனியாக கலட்டிட்டு திருப்பி கூட நம்மளால் மாட்ட முடியும். இதை வந்து எரேசர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது குட்டி பொம்மை மாதிரியும் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மினி எரேசர்ஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து சின்ன சின்ன டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய எரேசர்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைலி எரேசர்ஸ். இதில் வந்து நான் 2 மாடல் காமிச்சிருக்கேன். இன்னுமே நிறைய ஸ்மைலிஸ் வந்து இருக்கிற மாதிரி கிடைக்கும். அடுத்து வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய எரேசர்ஸ். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அடுத்து வந்து ஆங்க்ரி பேட் மாதிரி. இதில் வந்து நான் உங்களுக்கு சில மாடல்ஸ் காமிச்சிருக்கேன். இன்னுமே நிறைய மாடல்ஸ் வந்து எரேசர்ஸில் அவைலபிளாக இருக்கும். அடுத்து இது வந்து நார்மல் ரப்பர் தான், ஆனால் கலராக இருக்குது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலரில் எரேசர்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி எரேசர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது இன்னொரு மாடல் எரேசர். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பென் மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து எரேசர். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து சைடில் அந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து எரேசர். அந்த டைப்பில் வந்து உள்ளே வந்து நம்ம செட் பண்ணணும். ஆல்ரெடி உள்ளே வந்து ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. கீழே கூடி பார்க்கும்போது நமக்கு ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம மைக்ரோ டிப் பென்சில்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எரேசர். குழந்தைங்க கையில் படாமல் அந்த பென்சில் மட்டும் பிடிச்சி அப்படியே அழிக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மைக்ரோ டிப் பென்சில் எப்படி பின்னாடி அழுத்தும் போது அந்த டிப் வந்து வெளியில் வருமோ அதே மாதிரி அந்த எரேசர் வந்து வெளியில் வரணும். ஆனால் என்னோடதில் பார்த்திங்கன்னா நான் அழுத்தி பார்த்துட்டே அது வந்து கீழே வரல. அதை கீழே கூட எடுக்கவும் ட்ரை பண்ணேன், ஆனால் அது வரவே இல்லை. இதுதான் சரியில்லையா, இல்லை எனக்கு தான் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரியும் ஒரு எரேசர் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது crayons. இந்த crayons பார்த்திங்கன்னா ரோலிங் crayonsன்னு சொல்லுவாங்க.
இது வந்து பென் மாதிரியே இருக்கும். கீழே வந்து சின்னதாக ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ரோல் பண்ணும்போது கிரேயான்ஸ் வந்து வெளியில் வரும். ஸோ இப்போ இதை வந்து நான் ஃபுல்லுமே ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்போ வந்து நமக்கு கிரேயான்ஸ் எந்த அளவுக்கு நீளமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அதை ரிவர்ஸில் நம்ம ரோல் பண்ணும்போது அந்த கிரேயான்ஸ் வந்து உள்ளே போயிடும். ஸோ இதை வந்து ரோல் பண்ணி நமக்கு தேவையான அளவு மட்டும் வெளியில் வர்ற மாதிரி வச்சுட்டு இதை யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இதோட பெரிய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து கிரேயான்ஸை கையில் தொட்டு அடிச்சுட்டு அதை கையை வாயில் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த கிரேயான்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து பென் மாதிரி பிடிச்சி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரேயான்ஸ் வந்து அவங்க கையில் படாது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரேயான்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஜிராஃபி கிரேயான்ஸ். இதில் வந்து அந்த ஜிராஃபி ஹெட்டை தான் நம்ம வந்து மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுக்க முடியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்லேயும் இருக்கும். அது என்ன கலரில் இருக்கோ உள்ளேயும் அதே கலரில் தான் கிரேயான் இருக்கும். இந்த மாதிரி மேலேருந்து எடுத்து அதை வந்து அடியில் மாட்டிட்டு நமக்கு தேவையான கலர் வந்து மேலே வர்ற மாதிரி வச்சு கிரேயான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த ஜிராஃபியோட கால்லாம் இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு பொம்மை மாதிரியும் யூஸ் பண்ணி விளையாண்டுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங் கிரேயான்ஸ்னு கூட சொல்லலாம். ஒரே பென் மாதிரி நம்ம பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரேயான்ஸும் குழந்தைங்க கையில் படாமல் அழகாக கலர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு பென்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். ஆனால் கீழே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு லைன் இருக்கும். அதுக்கு கீழே இழுத்திங்க அப்படின்னா மூடி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பென் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளவர் வாஸில் வைக்கிறதுக்கு நம்ம ஃப்ளவர்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு பென்னுனே தெரியாது. ஸோ ஒரு 4 இது சேர்த்து வச்சோம் அப்படின்னா அழகாக ஃப்ளவர் மாதிரியும் இருக்கும். நமக்கு எழுதுறதுக்கு தேவைப்படும் போது இதை எடுத்து எழுதவும் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்லேயும் நமக்கு கிடைக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யூனிகார்ன் பென். இதில் யூனிகார்ன் ஃபேஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து ஃபுல்லுமே அந்த சாஃப்டாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடியில் வந்து பென்னோட மூடி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் யூனிகார்ன் பென்ஸும் கிடைக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷார்ப்னர்ஸ். இதில் வந்து ஸ்கூல் பேக் மாடலில் இருக்குது. மேலே கூடி அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் பண்ணுறதுக்கு அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சின்ன சைஸ்லேயும் ஒன்று பெரிய சைஸ்லேயும் இருக்குது. பென்சிலோட இதை பொறுத்து நம்ம வந்து இதில் ஷார்ப் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு கலர் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. ரெண்டுலேயும் டிசைன் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இன்னுமே நிறைய கலர்ஸில் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்பு மாடலில் ஷார்ப்னஸ் இருக்குது. இதில் மேலே இருக்க பார்ட்டை மட்டும் நம்ம தனியாக கழட்டிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே கூடி பென்சிலை விட்டு ஷார்ப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ஷார்ப்னர் வந்து சேவல் மாடலில் இருக்குது. இதில் வந்து சைடில் கூடி நம்ம பென்சிலை விட்டு ஷார்ப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெடிபியர் மாடலில் பிங்க் கலரில் கொஞ்சம் திக்காக ரப்பர் மாதிரி இருக்குது. இதுலேயுமே நம்ம அடியில் கூடி பென்சிலை விட்டு ஷார்ப் பண்ணிக்கலாம். முதுகில் வந்து அந்த ஷார்ப்னர் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னுமே நிறைய டிசைன்ஸில் வந்து ஷார்ப்னர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் பார்த்தோம். இதில் வந்து பென்சிலு, எரேசர்ஸ், ஷார்ப்னர், பென்னு, கிரேயான்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.